அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் அரசியல் விழிப்புணர்வை பற்றி கொஞ்சம் என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பதிவு சொல்கிறேன். பொதுவாக எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்குது என்னென்னா, அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்சனல் லைஃப்பை நாங்கள் பேச மாட்டோம். ஊடகங்கள் பேசுகிறாங்க. ரொம்ப 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 அனாவசியம் தம்பிங்களே. ஒரு மனிதன் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு தனி மனித வாழ்க்கையில் இல்லைன்னா ஒழுக்கமாக அவன் உண்மையான தலைவனாக இருக்கவே முடியாது. ரெண்டாவது சொல்கிறேன், அவன் தனி மனிதன் ஒழுக்கமாக பெரிய 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 பாரம்பரியத்திலிருந்து வராதவன் கூட தனி மனித ஒழுக்கத்தை நிரூபித்தவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அப்போ ஏதோ சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கும் தனி மனித ஒழுக்கமாக இல்லாததுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தப்பாக ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு மனிதனும், நீங்கள் ஒரு காலத்தில் வெறும் பத்திரிக்கைகள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது செய்திகள் இல்லை. இன்றைக்கி காலையில் ஒரு டக்குன்னு அப்படி ஓப்பன் பண்ணால் வைரல் வந்துடுது. ஒரே ஒரு நிமிஷத்தில் பேசி 1 வருஷம் பேசுனதை ஒரு தவறான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆளை ஒரு நிமிஷம் வீடியோ காலி பண்ணிவிடுது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யாருமே அதை பார்க்கலைன்னு. அப்படியே முகம் சுழிச்சிக்கிட்டு இருக்காங்க. தனி மனித ஒழுக்கம்னா பாலியல் மட்டும் சொல்லலை. நீங்கள் பணம் வாங்கி கேவலப்பட்டு கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆகி அதில் இதாகி அதை எல்லா விதமான ஒழுக்கம் தான் சொல்கிறோம். உங்களுக்கு தெரியாது. அப்புறம் கேட்பீங்க, அப்படி இருந்து ஓட்டு போடுறீங்க, வேறு வழி என்ன? இல்லைன்னா எங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த ஜனநாயக நாட்டில் ஓட்டு போட வேணாம்னு சொல்லிடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஒன்று மட்டும் தெரியுதா, அந்த ஓட்டு போடுவதற்காக அந்த 4000 3000 5000 2000 1000 வாங்குறதுக்கு வர்றாங்களே, அப்போ என்ன நிலைமையில் அவங்க இருக்காங்க? அவங்க தெளிவாயிட்டாங்க. இப்போ நீங்கள் கடிச்சு வச்ச கொள்ளை காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம். முதல்ல அப்படி இல்லை. என்னமோ கொடுப்ப வரும் வாங்க வரும் சட்டப்படி. இது நானும் ஒரு வழக்கறிஞர் தான். தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் நீங்கள் ஒன்றுமே நான் போன தடவை பேசியிருந்தேன். நீங்கள் எத்தனை உங்கள் சொத்தை யாருக்கும் கொடுக்க வேணாங்க, ரைட்டா? தனி மனித ஒழுக்கத்தில் இந்த அரசியல்வாதி அடிச்சுக்கிற முடியாதுன்னு காமிங்க. எதை எடுத்தாலும் அதை செஞ்சுருங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக பரவிடுங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு சாதாரணமாக இருக்கவனுக்கே நல்லா வந்தால் ஊடகங்கள் நிற்கிது. ஊடகங்களுடைய வளர்ச்சி இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதில் ஒரு சில பேர் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு உங்களுக்கு திருவள்ளுவரை காட்டிலும் யாருமே கிடையாது உலகத்தில். எத்தனை அரசியல்வாதி, நான் இன்னைக்கு கேட்குறேன், எத்தனை அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதி திருக்குறளில் ஒரு 500 பாடல்கள் இருக்குது. நிர்வாகத்துக்கு இருக்குது, தனி மனித ஒழுக்கத்துக்கு இருக்குது, அன்புக்கு இருக்குது, அறத்துக்கு இருக்குது, நிர்வாகத்துக்கு இருக்குது, படிப்புக்கு இருக்குது, கல்விக்கு இருக்குது, கேள்விக்கு இருக்குது, ஒழுக்கமுடைமைக்கு இருக்குது, எல்லா உடைமைக்கும் இருக்குது, புலால் மறுத்தல் கூட இருக்குது. எத்தனை அரசியல்வாதி நீங்கள் குறைந்தது 500 திருக்குறளை நான் படித்தேன், வேறு ஒன்றுமே வேணாம், 500 திருக்குறள், இந்தந்த திருக்குறளெல்லாம் நான் படித்த பிறகு எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னு யாராவது ஒரு அரசியல்வாதி சொல்லுங்கள். யாராவது ஒரு அரசியல்வாதி, இன்றைக்கி இருக்க நம்பர் 1 அரசியல்வாதியிலிருந்து, நேற்று இருந்த அரசியல்வாதியிலிருந்து, வரப்போகிற அரசியல்வாதிகளிலிருந்து இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்கள, நான் நாளைக்கு ஆட்சியை பிடிக்கலாம், முதலமைச்சர் ஆயிரலாம், துணை முதலமைச்சர் ஆயிரலாம், பார்லிமெண்ட்டு சட்டசபைக்குள்ளே உள்ளே உட்காந்து. சார், முதல்ல திருக்குறளை ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா சட்டசபையில் இப்படி ஒரு செய்தி, ஒரு கழகமே வராது சார். திருக்குறளை ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா ஒரு பொட்டு படிச்சிருக்கிறதுல படித்து அப்ளை பண்ணணும். அறிந்து புரிந்து உணர்ந்து திருக்குறளை வாழ்ந்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் தானாக வரும். புரியுதுங்களா? அதுக்கு திருக்குறளாக ஒவ்வொன்றா நம்ம கோட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்போது அறிவு என்ற அந்த அறிவுடைமை அதிகாரத்தை ஒழுங்காக படிச்சுட்டு மெய்யுணர்வு அதிகாரத்தையும் படிச்சிட்டிங்கன்னா
உங்கள் வாழ்க்கையில் பவர்ஃபுல்லான ஒரு கிரியேட்டர் ஆவீங்க. அந்த பொறுப்பு எதுக்கு கொடுத்துருக்கு? எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி, அப்படியே உங்களால் அப்படியே அலசும், அப்படியே உள்ள அலசும். நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு ஒரு கல்வித்துறையில் எப்படி அவங்கள உறிஞ்சிடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அப்படி நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா சார் உங்களுக்கு சொத்தே வந்திருக்காது சார். வாங்கின சொத்து, இருந்த சொத்து போக ஒரு 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 10 லட்ச ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்காது. உங்களை சொல்லிடுவாங்க, ட்ரெயினில் தான் சார் போகிறாரு, ஃப்ளைட்டில் போனால் கூட அந்த அதனுடைய அரசாங்கத்தில் தான் சார் போவார், தங்குறதுனா இந்த ஹாஸ்டலில் தான் சார் தங்குவார். அவருக்கு ஆடம்பரம் என்பதே இருக்காதுன்னு இல்லை, முடியாதே. ஒரு எம்எல்ஏவெல்லாம் மதுரையில் இருந்தார், கடைசி வரைக்கும் ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தார், நன்மாரன் ஒருத்தர், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் திருக்குறளை நீங்கள் எப்பொழுது இந்த அரசியல்வாதி 100% இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ அரசியலுக்கு வர்றவங்க விரும்புகிறவங்க, ஏற்கனவே இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க, இதை மட்டும் நீங்கள் படிங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், எந்த வாத்தியாரும் வேணாம். ஒரு புக்கு அதனுடைய பொருளுரை, அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? ஒரு புக்கு அதனுடைய பொருளை, ஒரு பொருள், ஒரு திருக்குறள் படிக்கிறீங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒன்று, அதை பற்றி படிக்கிறீங்களா? அதை பாருங்கள். அது மாதிரி திருக்குறளை ஒழுங்காக படித்து உணர்ந்து செயல்பட்டு, நான் திருக்குறள்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன், வள்ளுவன் என்ன சொல்லியிருக்காருங்களாம். ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப் எப்படியோ இருக்குது. என்ன மறைமுகம் உனக்கு? இங்கே இருக்க ஒரு அரசியல்வாதியை நான் கேள்விப்படுறேன், அவர் கொஞ்சம் வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்க்குறேன், தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன். ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மிக 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 இவங்க இந்த இப்போ சட்டப்படி வச்சுருக்காங்கல்ல, சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன், இந்த உலகத்தில் யாரையும் சாராமல், அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்தேன். இன்றைக்கி உலக புகழ்பெற்று வர்றார் ஒரு ஆள். அவர் எந்த அரசியல் கட்சிக்கு வந்தார்? அவரை பார்த்து நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி ஆக்குறீங்க. நீங்கள் அவர் என்னைக்காச்சும் கேட்டிருப்பாரா இதை? நீங்கள் உங்கள் எண்ணம் இருக்கட்டும். அப்போ ஒரு தனி மனிதன், அவர் ஒன்றும் பெரிய உலகம் பூரா அப்படியே தன்னுடைய சம்பாத்தியத்தை பூரா கொடுத்த ஒரு பெரிய கொடைவள்ளலும் கிடையாது, அதையும் சொல்கிறேன். ஆனால் தனி மனிதனாக வாழ்ந்து, தனி மனித ஒழுக்கமாக வாழ்ந்து, சினிமா துறையிலே வாழ்ந்து, அதை எப்படி சொல்லாமல் இருக்கிறது? அதை சிந்திங்க. அவர் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ஆக்குங்க. சுவாமி விவேகானந்தர் ரோல் மாடல் ஆக்குங்க. காந்திஜியை ரோல் மாடல் ஆக்குங்க. எங்கே மிஸ் ஆகும் உங்களுக்கு? அதை சிந்திக்காமல் வந்த பணத்தை எப்படி டிரான்சாக்ட் பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்களே. பிடிச்சி தானே இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு கடைசியில் அதை வச்சே உங்களை ஆட்சி பார்க்குறாங்களே. இதுதான் அரசியலா? இன்னமும் அவங்க வந்தவுடனே முழுசாக இந்த நாட்டையை மாற்றிவிட மாதிரி? அதெல்லாம் மாற்றவே முடியாது. அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க மாபெரும் ஒரு விஷயம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்குள்ளே, ஒரு மதத்துக்குள்ளே எவனையும் கொண்டு வரவே முடியாது. ஒரு மதத்துக்குள்ளே இல்லை, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்க ட்வின்ஸாக பிறந்த ஒரு குழந்தைய கூட ஒன்றா சேர்த்து வளர வைக்க முடியாது. இரட்டை குழந்தைகளாக பிறந்தது கூட. அப்படிப்பட்ட இயற்கை ரீதியாக, மரபணு ரீதியாக ரகசியங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ எல்லாரையும் ஒன்றாக்கி போல எப்படி ஆக்க முடியும்? அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் வந்தது தான் இந்த நாட்டினுடைய பன்மைத்தன்மை. எந்த இனமும் அவன் வாழ்ந்துக்க, அவன் பிடிச்சிக்க, அவனோட வாழ்ந்துக்க, சட்டத்துக்கு கீழே வாழ்ந்துக்க. இந்த பன்மைத்தன்மையவே அழிச்சுப்படணும்னு சிந்திக்கிறது உங்களுக்கு இயற்கையை அழிக்கிறது. நான் துணிஞ்சு சொல்லுவேன், இயற்கை அழிக்கிறது எப்படி முடியும்? சுவாமி விவேகானந்தருடைய அண்ணன் தம்பி ஒரு விவேகானந்தரை மாறலை, ரமணருடைய அண்ணன் தம்பி ஒரு ரமணராக மாறலை, ஐன்ஸ்டீன் அப்துல் கலாம் அண்ணன் மாறினாரா? வர முடிஞ்சா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் தனித்தனியாக. நான் சொல்கிறேன் நேர்மறையாகவே. அவனை எப்படி ஒரே இடத்துல கொண்டாடுறது? அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய அறிவு, அவனுடைய நுண்ணறிவு, அவனுடைய பகுத்து எல்லாம் தனித்தனி. அந்த கான்செப்டே தப்பு. அந்த கான்செப்டை சொல்லாமல் மக்களை ஒன்று சொல்லுவது
அந்த கான்செப்டில் வரக்கூடிய சமநோக்கில் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தருடைய மேக்சிமம் எந்த கொள்கைகளையும் அவர்கள் சொல்வதில்லை. அதை சொல்லுங்கள், சுவாமி விவேகானந்தர் சொல்லுங்கள். ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காடுன்னு கடைசியில் சொன்னாரே, அப்படி சொல்லியிருக்காரு. நீங்கள் வாங்க உங்கள் மதத்தை கொண்டு வந்து. அதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு போய்கிட்டு இருந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்துடும். இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல, இது மாதிரி நான் ஒரு சாதாரண நாள் பேசுகிறேன், உலகமே பேசுமா. அப்படித்தான் இந்த புரட்சிகள். அதனால் நாம் வந்து திருக்குறளை படித்து நிறைய அதில் இப்போ நிறைய இந்த சொற்பொழிவாளர்கள்லாம் இருக்காங்க, திருக்குறளை அப்படியே பின்னி எடுப்பாங்க. அதில் நீங்கள் வேதாந்தத்தெலாம் இருக்குது, புத்தகமே படிக்க வேணாம். திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? இந்த செய்தியாக வச்சுக்கங்க. அதனால் தனிமனித ஒழுக்கம் ஒவ்வொரு நொடியும். 10 வருஷம் நல்லா இருந்தார் சார், 10வது வருஷம் போயிட்டார். அது எப்படி? தனிமனித ஒழுக்கம் இல்லாதவன் இந்த நாட்டை ஆள நினைப்பதும், தனிமனித ஒழுக்கத்தை பூரா பண்ணிவிட்டு அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்வதும் நீங்கள் செய்கிறது பூரா எல்லாருக்கும் தெரியும். இந்த பொதுமக்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. தயவுசெய்து அதையும் புரிஞ்சுக்கோங்க. என்னமோ அரசியல் விழிப்புணர்வு என்பது என்னமோ புதுசாக வந்துடணும், அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு இந்த அலைபேசி வந்துச்சோ அன்னைக்கு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு. பாவம், தே ஆர் வெயிட்டிங். 98% மக்கள், என்ன சொன்னால் 90% மக்கள் பாவம், ஒன்றும் செய்ய முடியாது. நானே இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, என்னை ரொம்ப ஏற்றுங்கன்னா நானே ஒன்றும் செய்ய முடியாதுன்னா பார்த்துங்களேன். அப்படின்னா அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நீங்கள் தனிமனிதன் ஒழுக்கத்தோடு நீங்கள் 5 வருஷம் வேலை பாருங்கள். 5 வருஷம் வேலை பாருங்கள். படிப்புக்கு என்ன செஞ்சேன், குழந்தைகளுக்கு என்ன செஞ்சேன், முதியோருக்கு என்ன செய்கிறார், இவருடைய வாழ்க்கையில் இவர் என்னென்னா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதை பத்திரிக்கை எழுதி பின்னி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பீங்க, அதனால் வந்துடலாமா? அது வந்தால் தான், அந்த உணர்வுள்ளவன் தலைவனாக வந்தால் தான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு ஒரு நல்ல தலைவன் வருவான் என்பது என்னுடைய கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன்.